ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கான் சிட்டி. இந்த படத்தோட ரிவ்யூ தான். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா ஓகே பெட்டராக பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது நான் மாற்றிப்பேன் கொஞ்சம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நடித்தவங்க யாருன்னா யோகி பாபு, அர்ஜுன் தாஸ், வடிவுக்கரசி, இந்த அண்ணா பென், அவங்க மலையாளம் ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது. இவங்க 5 பேர் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்காங்க. இப்படி தான் காமிக்கிறாங்க படத்தை பொறுத்த வரைக்கும். பட் இவங்க வந்து நிஜமாலேயே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லேயே நமக்கு வந்து ஒரு குழப்பத்தை கொடுத்துட்றாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் இவங்க என்ன பண்ணிட்டு இதுக்குள்ளே வந்தாங்க, எதனால் இந்த ஹோட்டல் ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன இந்த பிரச்சனை எதனால இவங்க வந்து எந்த பிரச்சனையில் இருக்காங்க இவங்க. ஸோ இதை நோக்கி தான் ஒரு படம் போகுது. ஒரு ஸ்கேமை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கேம் பற்றினா ஒரு 2018, 19 அந்த காலகட்டத்தில் அப்படி தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த பிகில் படம் டிக்கெட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு சீனில் சொல்லுவாங்க. ஸோ அது மூலிமா தான் இந்த காலகட்டம் நம்மளால் கணிக்க முடியுது. எது இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ், எது இந்த படத்தில் நெகட்டிவ். இந்த படத்தோட பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் என்ன, ஸ்க்ரீன் பிளே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பராகவே இருக்குது. விடிவி கணேஷ் நடிச்சிருக்காரு, இபி ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க காமிச்ச விதம் கூட ஒரு குழப்பமாகவே தான் இருக்குது. ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு நீட்டான ஸ்க்ரீன் பிளே இல்லை படத்துக்கு. லக்கி பாஸ்கர் அந்த மாதிரி படம், கோலமாவு கோகிலா ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து கொஞ்சம் பிசுறு தட்டினா கூட நமக்கு வந்து புரியாமல் போயிடும் சில சீன்ஸ்லாம் வந்து. அதில் அவங்க நீட்டாக சூப்பராக அந்த ஸ்க்ரீன் பிளேயை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இதுலேருந்து அடுத்த சீன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அப்படி கிடையாது. கட் பண்ணால் டக்குன்னு வேறு இடத்துக்கு எங்கேயோ போகுது. அப்போ நம்ம வந்து இந்த கதை தானே நம்ம நம்பிட்டு இருந்தோம், ஏன் டக்குன்னு எங்கேயோ படம் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு நமக்கு சில நேரத்தில் சொல்ல தோணுது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது படத்தில் செகண்ட் ஹாஃபில். அப்புறம் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே முடிச்சிடுறாங்க. மற்றபடி பிஜிஎம் மியூசிக்லாம் வந்து இந்த படத்தை கொஞ்சம் காப்பாற்றிருக்குன்னு தான் சொல்லணும். நல்லாவே போட்டிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் பழைய சாங்ஸ் வந்து சில இடத்துல வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருந்தது. பட் லிரிக்ஸும் வேறு, டோட்டலாக வேறு. பட்டு அதே பாட்டை தான் அவங்க மாற்றி கொஞ்சம் பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை அந்த மாதிரி ஒரு கான்செப்டாக தான் படமும் இருக்கிறதுனால அந்த பாட்டை கொஞ்சம் வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே பாட்டு கிடையாது. இவங்க தகுந்த மாதிரி இவங்க புதுசாக லிரிக் எழுதி அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் போட்டிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் நடித்தவங்களாம் எல்லோரும் நல்ல ஆர்டிஸ்ட் தான் ஆல்ரெடி. ஸோ அவங்களுக்கு நடிப்புலாம் ஒன்றும் அவங்கள பற்றி சொல்ல தேவையில்லை, நல்லாவே நடிச்சிருக்காங்க. இதில் வந்து யோகி பாபுவோட காமெடி வந்து அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அவர் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவும் இதில் படத்தில் ஒரு கேரக்டராக ஒரு தெரிகிறாரு. அதனால வந்து அந்த கேரக்டரில் ஒரு தனியாக ஒரு காமெடி சொல்லும்போது நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. அந்த கேரக்டராக தான் நமக்கு இருக்குது அது. ஸோ அதனால் அது அவர் பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருக்காரு. பட் அதில் வந்து மறுபடியும் இந்த நார்மலாக எல்லா படத்துலையும் பண்ணுற மாதிரி கலாய்க்கிற மாதிரி அந்த கேரக்டருக்குள்ளே சில விஷயங்களை அன்வான்டாக பண்ணும்போது அது நமக்கு வந்து இப்போ கேரக்டராக நம்ம பார்க்கலாமா, இல்லை இவர் இந்த மாதிரி காமெடி பண்ணுறாரா, இல்லை எப்படி அப்படின்னு நம்மளால் ஒரு இது பண்ண முடியல. ஏன்னா அவருக்கு ஒரு கேரக்டரும் தனியாக கொடுத்துருக்காங்க. ரேம்போன்னு சொல்லி அப்படி ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அவரோட கனவு வந்து எப்படின்னா இந்த படத்தில் ஒரு ஆக்டர் ஆகணும், ஒரு ஹீரோவாக ஆகணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு அதில் உண்மையை சொன்ன விடிவி கணேஷ் வந்து இதில் நல்லாவே காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கொஞ்சம் இபி ஆஃபீஸில் நடக்கிற கொஞ்சம் ட்ராமா காமெடிலாம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி அருள்தாஸ் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதோட சின்ன பையன் ஒருத்தன் நடிச்சிருப்பான். அந்த பையனும் சூப்பராக, அவனோட கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்கான். ஃபேமிலியோட பார்க்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி தாராளமாக போய் இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை பற்றி ஒரே வரியில் சொல்லணும்னா, ஒரு ஸ்கேம் மூவி. ஒரு இடத்துலேருந்து ஒரு விஷயத்துக்காக ஒருத்தவங்க போராடும்போது அதில் ஒரு பிரச்சனை வந்தால் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் அப்படி பூசி மொழிக்க அப்படியே சொல்லியிருக்காங்க. ஓகே, டைம் இருந்தால் போய் இந்த வீக்கெண்ட் பாருங்கள்.